அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்து அருமையான தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த இயேசு நம்மோடு திருச்சபையின் தலைமை போதகர் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை அன்போடு அழைப்பு கொடுத்த அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. சொல்லுங்க, எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்படுவீராக, வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்படுவீராக. அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் எங்களை நடத்துவீராக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் இந்த வார்த்தை, தேங்க்யூ, அது சுவாசமுள்ள ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை வரும் பொழுது ஆண்டவரே மரித்தவைகள் உயிரோடு கூட எழும்பும். ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் வரும் பொழுது உலர்ந்த எலும்புகள் கூட உயிர் பெறுமா? அந்த வார்த்தைகள் வரும் பொழுது ஜீவன் இல்லாதது ஜீவன் அடையுமா? அந்த வார்த்தைகள் வரும் பொழுது பலவீனமானது பலனாய் மாறுமா? அந்த வார்த்தைகள் வரும் பொழுது சுகமில்லாதது சுகமாய் மாறுமா? அந்த வார்த்தைகள் வரும் பொழுது அற்பமானதெல்லாம் அற்புதமாய் மாறுமா? அந்த வார்த்தைகள் வரும் பொழுது ஒரு புதிய பலன் நமக்குள்ள வருமா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்களோட பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட உங்களோடு கூட ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையை குறித்து ஆண்டவரே தியானிக்க போகிறோம். இந்த லெந்து கால நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவருடைய சிலுவையும் குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அநேக திருச்சபைகளிலே அப்படிப்பட்ட சம்பவங்கள், காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவைக்கு போனார்? இயேசு கிறிஸ்து ஏன் அடிக்கப்பட்டார்? அதனால் நமக்கு என்ன நன்மைகள் வருகிறது? அதனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வருகிறது? அதனால் நமக்கு எப்படிப்பட்ட விடுதலை கிடைக்கிறது? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியரின் புஸ்தகத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 6:14. தேங்க்யூ. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. போதும். அல்லேலூயா. கர்த்தர். எல்லாரும் வாசிங்க அந்த வசனத்தை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் எழுதுகிறார் அந்த வசனத்திலே, நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல். அவர் மேன்மை பாராட்டுவதற்கு அநேக காரியங்கள் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் மேன்மை பாராட்டுவதற்கு அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அவர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு 13 நிருபங்களை எழுதி அநேக சத்தியங்களை, மறைபொருள்களை திருச்சபைக்கு எழுதி கொடுத்த ஒரு பெரிய பரிசுத்தவான். ஆமென். அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய சிறு வயதிலேயே அவர் கமாலியேலின் பாதத்திலே உட்கார்ந்து வேதத்தை பழைய ஏற்பாட்டு முழுவதையும் படித்து முடித்திருக்கிறார். அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சீனாய் மலையில் எப்படி மோசேக்கு ஆண்டவர் 10 கட்டளைகளை, கற்பனைகளை சீனாய் மலையிலே இருந்து ஆண்டவர் மோசேக்கு கற்றுக் கொடுத்தாரோ, அப்படியாகவே இந்த பவுலுக்கும் அரபி தேசத்தில் உள்ள அந்த சீனாய் மலையிலே உட்கார்ந்து புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை எப்படி மோசேக்கு ஆண்டவர் சீனாய் மலையிலே உட்கார்ந்து கட்டளைகளை கற்றுக் கொடுத்தாரோ, அப்படியாகவே இந்த பவுலுக்கும் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை ஆண்டவர் விளக்கி காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ரட்சிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் அரபி தேசத்தில் சென்று ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தின் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை கர்த்தரிடத்திலிருந்து அவர் வாங்கி இருக்கிறார். ஆமென்.
அல்லேலூயா. கலாத்தியர் 1:17 நீங்கள் வாசித்து பார்த்தால் அதனுடைய காரியங்கள் உங்களுக்கு விளங்கும். கலாத்தியர் 1:17 நீங்க வாசிக்கலாம். எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் அல்லேலூயா. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அரபி தேசத்தில் இருந்து தேவனுடைய பாதத்தில் சீனாய் மலைக்கு மேலே ஆண்டவர் சொன்னார், உனக்கு சத்தியத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது மோசேக்கு எப்படி சீனாய் மலையிலிருந்து பழைய ஏற்பாட்டு கற்பனைகளை கற்றுக் கொடுத்தீரோ அப்படியே அதே சீனாய் மலையிலிருந்து எனக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டதின்படியாக கர்த்தர் அவரை மலையில் வைத்து அந்த சத்தியங்களை விளக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை. இன்றைக்கு அவர் எழுதி கொடுத்த நிருபங்களில் இருந்துதான் அநேக சத்தியங்களை சபைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தவான் அவைகளை குறித்து ஆழமான ரகசியங்களை, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியங்கள், கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவு, சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை குறித்து அவர் பேசியிருக்கிறார். அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 22:27 பார்க்கிறோம். அவர் பிறக்கும் போதே ரோமனா இருந்திருக்கிறார். ரோம சிட்டிசன் என்பது வாங்க முடியாத ஒரு காரியம், அது ஒரு பெருமையுள்ள ஒரு காரியம். அந்த காலத்தில் அந்த சிட்டிசன் கிடைக்காது. அல்லேலூயா. சேனாதிபதி சொல்லுகிறான், இந்த ரோம சிட்டிசனை வாங்குவதற்காக அநேக திரவியங்கள், அநேக பணங்களை செலவழித்து அந்த கிரீன் கார்டை வாங்கி அந்த ரோம சிட்டிசனை நான் வாங்கி இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் பிறக்கும் போதே ரோமனாக பிறந்தேன். அல்லேலூயா. அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும். பவுலுடைய வாழ்க்கையில் உருமால் கச்சைகள் மூலமாக அற்புதங்கள் நடந்தது. அவருடைய தொடுதலின் மூலமாக கர்த்தர் விசேஷமாய் பவுலை பயன்படுத்தினார். தன் மூலமாய் நடந்த அற்புத அடையாளங்களை குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை. ஆசியா கண்டம் முழுவதும் சுற்றி கர்த்தருக்காக ஊழியம் செய்திருக்கிறார். அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. சிலர் தங்களுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் தங்களுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் தங்களுடைய அறிவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் தங்களுடைய அழகை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் தங்கள் சாதியை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு பவுல் சொல்லுகிறதை போல எத்தனை பேர் சொல்ல முடியும், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம மேன்மை பாராட்டுவதற்கு எந்த காரியமும் கிடையாது. நாம் இன்னைக்கு உள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது சிலுவையின் மூலமாய் கிடைத்த ஒரு பெரிய ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு பேர் நமக்கு இருக்குதுன்னா அது சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைத்தது. அவர் ரத்தம் சிந்தலின் மூலமாக நமக்கு கிடைத்தது. அவர் அடிக்கப்பட்டதின் மூலமாக நமக்கு கிடைத்தது. அவர் காயப்பட்டதின் மூலமாக நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அவர் சிலுவைக்கு போனதுனாலே நமக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அந்தஸ்தும் ஒரு அதிகாரமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம எதை குறித்து யோசனை பண்ணி பாருங்க. தங்கள் சாதியை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சிலர் தங்கள் வீடுகளை குறித்தும் வாகனங்களை குறித்தும் தங்கள் சொத்துக்களை குறித்தும் இன்னைக்கு எத்தனையோ பேர் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். மேன்மை பாராட்டுவதற்கு பவுலுக்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் எதை குறித்தும் மேன்மை பாராட்டவே இல்லை. அல்லேலூயா. அவர் மேன்மை பாராட்ட வேண்டும் நினைத்திருந்தா ஒவ்வொன்றா தனித்தனியாய் எடுத்து சொல்லி இருக்க முடியும். ஆனால் எதை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. கிறிஸ்துவுக்காக ஆண்டவர் கூட ஒரு தடவை தான் 39 தடவை அடி வாங்கினார். ஆனால் 5 தடவை அவர் அடி வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. 5 தடவை அடி வாங்கி இருக்கிறார். தன்னுடைய எல்லா விதமான காரியங்களை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் எதை குறித்தும் அவர் மேன்மை பாராட்டவில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. எதை குறித்து மேன்மை பாராட்டவே கூடாது. நம்ம மேன்மை பாராட்டுன்னு நினைச்சா சிலுவையை குறித்து அல்லாமல், சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்தே அல்லாமல், சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு எனக்காக வாங்கின அந்த காயங்களை குறித்தே அல்லாமல். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஊழியக்காரனாய் மாறி இருக்கிறேன்னா அது சிலுவையின் மூலமாக எனக்கு கிடைத்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
அவர் சிலுவையிலே தலை சாய்த்தார், நம்முடைய தலை உயர்த்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தலை சாய்த்ததுனாலே நம்ம சாய்ந்த இடத்துல எல்லாம் நம்முடைய தலை நிமிர்த்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அது அவமான சின்னம் அல்ல, அது ஒரு பெரிய வெற்றியின் சின்னம். ஹல்லேலூயா. அவர் சிலுவைக்கு போனதுனால தான் ஏங்க சிலுவையை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார்னு சொன்னா, பாவியா இருந்த என்னை அந்த சிலுவையின் மூலமாக தேவன் பரிசுத்தவானாய் மாற்றியிருக்கிறார். துரோகியா இருந்த என்னை இன்னைக்கு நீதிமானாக அந்த இரத்தத்தினாலே கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடிமையா இருந்த நம்மளை இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபிக்கப்பட்டவர்களாக இருந்த நம்ம இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறி இருக்கிறோம். சாபம் நம்முடைய வாழ்க்கையில கிடையாது. ஹல்லேலூயா. இத்தனை ஆசீர்வாதங்களையும் இத்தனை நன்மைகளையும் நீங்கள் எங்கிருந்து பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னால் சிலுவையின் மூலமாக தான் நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சிலுவையின் மூலமாக தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அதாவது ஆலயத்துக்கு வெளியிலிருந்த நாம இன்னைக்கு ஆலயத்துக்கு உள்ள இருக்கிறோம். பிரசன்னத்துக்கு வெளியிலிருந்த நாம பிரசன்னத்துக்கு உள்ள இருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு வெளியிலிருந்த நாம ஆசீர்வாதத்துக்கு உள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்காலத்தை குறித்து பயந்து போய் கலங்கி கொண்டிருந்த நாம இன்னைக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையோடு காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. எப்படி இந்த நம்பிக்கை வந்தது? எப்படி இந்த விசுவாசம் வந்தது? எப்படி இந்த தைரியம் வந்தது? ஹல்லேலூயா. எனக்காக ஒருவர் சிலுவை சுமந்து இருக்கிறார், எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக ஒருவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக ஒருவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், எனக்காக ஒருவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார், எனக்காக ஒருவர் பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார், எனக்காகவே ஒருவர் மீண்டும் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார், எனக்காகவே அவர் பிதாவின் வலது பரிசுத்தல உட்கார்ந்து எனக்காகவே இன்றைக்கு வரைக்கும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் நான் தவறி விழும் பொழுது எல்லாம் அந்த பிதாவினுடைய கோபம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த இரத்தத்தை கையில ஏந்தி இந்த பிள்ளைக்காக ஆண்டவரே நான் இரத்தம் சிந்தி இருக்கிறேன் சொல்லும் பொழுது பிதா அந்த குமாரனுடைய இரத்தத்தை பார்த்து மறுபடியும் 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 நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து கொண்டே இருப்பதற்கு காரணம் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். அந்த மன்னிப்பை தருவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தை பார்த்த உடனே பிதாவாகிய தேவன் நம்மேல் வர வேண்டிய அந்த கோபாக்கனை அந்த இரத்தத்தை பார்த்த உடனே மனதுருக்கமாய் மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீதிமான் தைரியமாய் சொல்லுகிறோம். எப்படி சொல்றேன்னு கேட்டா, அந்த அந்த இரத்தத்தின் மூலமாக நான் கழுவப்பட்டிருக்கிறேன். சிலுவையிலிருந்து எனக்கு மீட்பு வந்திருக்கிறது, சிலுவையிலிருந்து எனக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது, சிலுவையிலிருந்து எனக்கு சுத்திகரிப்பு வந்திருக்கிறது, சிலுவையிலிருந்து எனக்கு பாதுகாப்பு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையிலிருந்து எனக்கு மீட்பு வந்திருக்கிறது, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. மொத்த மனுகுலத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து இரத்தத்தை சிந்தி சாத்தான் கையிலே அடிமைத்தனமா இருந்த நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு மீட்கப்பட்டிருப்பதற்கு காரணம் அவர் சிலுவைக்கு போனதனால. ஹல்லேலூயா. நான் இனி அடிமை அல்ல, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அடிமைகள் அல்ல. இன்னைக்கு அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மதத்திலும் தெய்வத்தை அப்பா என்று சொல்ல முடியாது. கிறிஸ்தவ மதத்தில் மாத்திரம், கிறிஸ்தவ மார்க்கத்தில் மாத்திரம் தெய்வத்தை அப்பான்னு கூப்பிடுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தரனுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலமாக எனக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சபிக்கப்பட்டு கிடந்த நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். எதிர்காலத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்காக ஒருவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு நல்லவனுக்காக நல்லவன் அடிக்கப்படுவானா? ஒரு சிநேகிதனுக்காக ஒரு சிநேகிதன் அடிக்கப்படுவானா? நாம் எல்லாரும் கெட்டு போய் வழி தவறி திரியும் பொழுது நமக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தருடைய அன்பு நம்மேல் எவ்வளவா இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். அவர் எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. உங்க நண்பர்கள் யார் உங்களுக்காக ஜீவனை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஒரு கஷ்டம் வரும் பொழுது யாராவது கூட வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனால் எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக நான் சுமக்க வேண்டிய சிலுவை, எனக்கு விழ வேண்டிய அடி, எனக்கு வர வேண்டிய தண்டனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே
எனக்கு முன்னாடி இந்த சிலுவையின் காட்சிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற அவ்வளோதான். ஒரு டிவியில் திரையில் ஓடுகிறதை போல எனக்கு முன்னாடி இந்த சிலுவை காட்சிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் கதறி கதறி ஒரு நாள் அழுது கொண்டு, எப்பொழுது பார்த்தாலும் இந்த சிலுவையின் காட்சிகள் வந்து கொண்டே இருந்ததுனால அழுது கொண்டு ஆண்டவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் இந்த சிலுவையை எனக்கு காமிச்சிட்டே இருக்கிறீங்களே, இந்த சிலுவையில் நான் விழுந்திருக்கணும், நான் அடி வாங்கி இருக்கணும், எனக்காக ஆண்டவரே நீங்கள் ஏன் போய் விழுந்தீங்கன்னு கேட்கும்போது, உனக்காக உனக்கு வர வேண்டிய அந்த தண்டனையை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன். என்னை குறித்து வெளியிலே எத்தனையோ ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. அவர் சிலுவைக்கு போயிருப்பதற்கு காரணம், நம்மளை மீட்டெடுப்பதற்கு காரணம், சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்த, கண்கள் திறக்கப்படாத ஜனங்களை கண்கள் திறக்க வைப்பதற்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளை. எவ்வளவு பேர் சொல்றீங்க, நான் அடிமை இல்லை பிள்ளையா இருக்கிறேன், நான் அடிமை இல்லை பிள்ளையாய் மாறி இருக்கிறேன், அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறேன். புத்திர சுவிகார ஆவியை அப்பா எனக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையின் மூலமாக அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப முதலாவது எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்ன வெளியில் இருக்கிறவங்களுக்கு புரியாது, வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அதை குறித்து தெரியாது, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இல்லாதவர்களுக்கு அதை குறித்து தெரியாது. அவர் தெய்வம் தானே, ஏன் ஒரு சிலுவைக்கு போக வேண்டும்? ஹல்லேலூயா. அவர் தெய்வம் தானே, ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அவர் தெய்வம் தானே, ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்? அவர் தெய்வம் தானே, ஏன் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் அதை குறித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சிலுவைக்கு போனதனாலே நான் பலவீனமாகவில்லை, நாங்கள் பலனடைந்து இருக்கிறோம். அல்லேலூயா. சாத்தானுக்கு எங்கள் மேல் இனி ஆளுகை இல்லை. அல்லேலூயா. அவன் இனி எங்களை அடிமைப்படுத்த முடியாது. சத்துரு எங்களை இனி அடிமைப்படுத்த முடியாது. சாத்தான் என் குடும்பத்தில் இனி ஆளுகை செய்ய முடியாது. சத்துரு என் எல்லைக்குள்ளே வர முடியாது. என் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய இரத்தம் எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தினதனாலே அவன் கைக்குள் இருந்த நம்மையும் நம் குடும்பத்தையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். எங்கேயோ சிக்கிக் கொண்டிருந்த உங்க வாழ்க்கை மீட்கப்பட்டிருக்கிறது. அது கடனா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், அது பலவீனமா இருக்கலாம், அது பிரச்சனையா இருக்கலாம், அது பாடுகளா இருக்கலாம், அது உபத்திரவமா இருக்கலாம். எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சிலுவையிலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். நீங்கள் யார் என்று சொன்னால் மீட்கப்பட்ட ஒரு கூட்டம். நீங்கள் யார் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். நீங்கள் யார் என்று சொன்னால் அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு கூட்டம். சாத்தான் இனி உங்களை குற்றப்படுத்த முடியாது. சாத்தான் இனி உங்களை காயப்படுத்த முடியாது. சத்துரு உங்களை குற்றப்படுத்தி விட முடியாது. இயேசுவின் இரத்தத்தினாலே ஆண்டவர் என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நான் நீதிமானாய் மாறி இருக்கிறேன். என் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ஏதோ புண்ணிய நதிக்கு நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. என் பாவங்கள் கழுவப்படுவதற்காக ஏதோ நதிக்கு நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக எங்கேயோ போய் மிருகத்தை பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக பரிகார பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எனக்காக முழு இரத்தத்தையும் ஒரு சொட்டு கூட இல்லாமல் பூமியிலே சிந்தினது நிமித்தமா என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமான் பரிசுத்தவான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரம். தேவனுடைய பிள்ளையே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தில் இன்னும் நீ குற்ற மனசாட்சியோடு இருக்காதே. சிலுவையிலே சிந்தின அவர் இரத்தத்தின் மூலமாக உன்னுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள், மனுகுலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சத்துரு குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். சத்துரு குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறார். நீங்க எடுத்தவங்க வாசிக்கலாம். கொலோசியர் புஸ்தகத்துக்கு வாங்க, 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். வாசிங்க, 13ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் பாவங்களினாலே உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும். எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோம்? நம்ம எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோம்? செத்து கிடந்தோம், மரித்தவர்களாய் இருந்தோம்.
ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தோம், கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். எது சத்தியம், எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது பொய், எது தெய்வம், எது தெய்வம் இல்லை, ஹல்லேலூயா, எதுவுமே நமக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர். பார்க்கிறதையெல்லாம் நம்ம வணங்கிக் கொண்டிருந்தோம், பார்க்கிறதையெல்லாம் ஆராதித்துக் கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. நம்ம கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. இந்த பிரபஞ்சத்தின் அதாவது பொல்லாத சத்துருவானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தான், இருதயத்தை உணர்வில்லாமல் வைத்திருந்தான். எப்பொழுதும் ஒரு குற்ற மனசாட்சியோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே, ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளே சத்துரு நம்மளை வைத்திருந்தான். இன்னும் சொல்ல போனால் பிசாசானவன், பொல்லாத ஆவி, அந்த சத்துரு நம்மளை இயக்கி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்க போனா ஒரு ஆடு வெட்டினா என்னுடைய பாவம் போயிருமா? சில நதிக்கு போய் அந்த நதி எடுத்து என் தலையில தெளிச்சிட்டா என் பாவம் போயிருமா? சில ஆத்துல போய் குளிச்சிட்டா என் பாவம் போயிருமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன், நார்த் இந்தியாவில். அந்த இடத்துல ஒரு படகுல பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது என்னை தனியாக ஒரு படகு எடுத்து ஒரு மிஷினரி நாங்களும் போய்கொண்டிருந்தோம். அந்த நதியில் போய்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு முன்பாக நல்ல ஒரு படித்த ஃபேமிலி, எல்லாம் வாலிப பிள்ளைகள், குடும்பத்தோடு கூட தாய் தகப்பன் எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் தனியாக ஒரு போட் எடுத்துட்டு நாங்கள் ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என்னோட இன்னொரு ஊழியர்கள் 3 பேர் மாத்திரம் ஒரு போட் எடுத்துட்டு நாங்கள் ஜெபத்திற்காக எடுத்து போயிட்டு இருந்தோம். எங்களை கிராஸ் பண்ணி இந்த நதியில் நிறைய படகுகள் போய்கொண்டே இருந்தது. கொஞ்சம் நேரத்தில் பார்க்கும் பொழுது அந்த நதியில் ஒரு பிணம் மிதந்து கொண்டு அப்படியே தள்ளி 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 வந்து எங்கள் படகுகள் இடிக்க ஆரம்பித்தது. எங்களை தாண்டி போன அந்த குடும்பம் அப்படி எங்களை ஓவர்டேக் பண்ணி போச்சு. நாங்கள் ரொம்ப மெதுவாக போயிட்டு இருந்தோம் ப்ரேயர் பண்ணிட்டு. திடீர்னு தாண்டி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த படகுலையும் அந்த பணம் அப்படியே ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி தச்சும் தைக்காமலும் கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அது அப்படியே மிதந்து அழுகி போய் மிதந்து அப்படி மோதுது. கொஞ்சம் அதை பார்த்துட்டு கண்ணில் அதை பார்த்துட்டு அவங்க ஒரு கேன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த படகுல இருந்து கொண்டே அந்த பெண்களுடைய தகப்பனார் அப்படியே அந்த கேனில் அந்த தண்ணியை மோக்க ஆரம்பித்தார். நான் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் மோக்க ஆரம்பித்த உடனே எல்லாருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், எல்லாம் படித்த பிள்ளைகள் அவர் கையில் ஊற்ற ஆரம்பித்தார். ஊற்ற ஆரம்பித்த உடனே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் குடிச்சிட்டு அவங்க தலையில் தெளிக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு வேதனை தாங்க முடியவில்லை. நானும் என்னோடு கூட இருந்த ஊழியர்களும் அழ ஆரம்பித்தோம். சத்துருவானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பிணம் மிதந்து வருகிறது. ஒரு பிணம் அல்ல, அநேக பிணங்கள் மிதந்து வருகிறது. அநேக அசுத்த காரியங்கள் அதில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காரங்கள் அந்த எல்லையை சூழ்ந்து இருக்கிறது. ஆனால் அவருடைய மனதில் ஒரு உணர்வு இல்லாதவர்களாக, கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக அந்த தண்ணி எடுத்து குடிச்சா என் பாவம் போயிருங்க, அந்த தண்ணி எடுத்து தெளிச்சா என் பாவம் போயிருங்க, அந்த நதியில் என் மேலே தெளிச்சுக்கிட்டேன்னு சொன்னால் எங்கள் குடும்பத்தில் விமோச்சனம் வந்துருங்க, எங்கள் குடும்பத்தில் நல்லது நடந்துருங்க, எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வந்துருங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் அங்கே வந்து நிற்கிறதை கண்ட உடனே என் கண்களிலே கண்ணீர் வழி ஆரம்பித்து நாங்கள் அழுது கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். காரணம், அவர்களுக்கு பொல்லாத சத்துருவானவன் எது தெய்வம் என்று தெரியாதபடி அவர்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அவர்கள் மனதிலே உணர்வில்லாமல் வைத்திருக்கிறான். நீங்களும் நானும் ஒரு காலத்திலே அப்படிதான் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக, மனதிலே உணர்வடையாதவர்களாக அப்படிதான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் என் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ உங்களுடைய மனக்கண்களை திறந்தார், உங்களுக்கு உணர்வின் இருதயத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, எந்த ஆட்டின் இரத்தமும் ஒரு மனுஷனுடைய பாவத்தை போக்கவே முடியாது. எந்த தண்ணீரும் ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவவே முடியாது. எந்த தண்ணீரினாலும் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் வரவே முடியாது. ஹல்லேலூயா. எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டு, எனக்காக ஒருவர் இரத்தம் சிந்தி, எனக்காக முழு இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி இருக்கிறபடியினாலே அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் எனக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சிலுவைக்கு போனது நிமித்தமாகத்தான் என் கண்கள் திறக்கப்பட்டு இன்னைக்கு நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அக்கிரமங்களிலே இருந்தோம், குற்ற மனசாட்சியோடு இருந்தோம். இந்த சத்துரு எப்படின்னா பாவம் செய்ய வச்சிருவான்.
ஈஸியா சீக்கிரமா பாவம் பண்ணிடுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீ தப்பு பண்ணிட்டியே, நீ தப்பு பண்ணிட்டியே, நீ பாவம் பண்ணிட்டியேன்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த குற்ற மனசாட்சி உள்ள போட்டு. இன்னைக்கும் சிலர் பாருங்க, ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் கூட அநேக இடங்களில் ஊழியத்துக்கு நான் போய் இருக்கிறேன். சில இடங்களில் பார்க்கும்பொழுது சத்துருவானவன் மனக்கண்களை அவங்களுக்கு குருடாக்கி வைத்து விட்டு, நான் பாவம் செஞ்சிட்டேங்க, அதனால எனக்கு ஒரு குற்ற மனசாட்சி. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிற அந்த வசனத்தை வாசிங்க, கொலோசியர்ல. உங்கள் பாவங்களினாலே உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த மரித்து கிடந்தவர்களாயிருந்த நம்மை, அல்லேலூயா, செத்து கிடந்தோம், மரித்து கிடந்தோம், கிறிஸ்துவுக்கு வெளியிலே இருந்தோம், ரட்சிப்புக்கு வெளியிலே இருந்தோம், ஆசீர்வாதத்துக்கு வெளியிலே இருந்தோம், சாபத்தின் பிள்ளைகளாக இருந்தோம், அடிமைத்தனத்திலே இருந்தோம். ஆமென் சொல்லுங்க. ஆனா இன்றைக்கு வாசிங்க சீக்கிரம். மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து. என்னங்க சொல்லுங்க? இயேசுவோடு கூட நான் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறேன். அவர் எழுந்திருக்கும் பொழுது நானும் எழுந்திருக்கிறேன். அவர் ஜெயிக்கும் பொழுது நானும் ஜெயிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. என்னங்க? என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், துணிகரங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் எனக்கு மன்னித்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் நினைத்திருந்தா ஸ்தேவானை கொல்லும் பொழுது ஸ்தேவானுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழட்டி கொண்டு வந்து, அப்போஸ்தலர் 7 பார்க்கிறோம், ஸ்தேவானுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழட்டி கொண்டு வந்து எங்க வச்சாங்கன்னு சொன்னா, சவுல் என்கிற வாலிபனுடைய பாதத்தில் வைத்தாங்க. கிட்டத்தட்ட கொலை செய்வதற்கு அவனும் சம்மதித்திருந்தான். அல்லேலூயா, கொலை செய்வதற்கு அவனும் சம்மதித்திருந்தான். ஆனால் அந்த பவுல் எழுதி வைத்திருக்கிறார், என் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஒருவேளை அன்று சத்துருவானவன் இன்றைக்கு உங்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கலாம். இந்த பாவத்தில் உனக்கு விடுதலையே கிடையாது, இந்த பாவம் நீ செஞ்சதுனால உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அது உறைந்த மலையை போல ஆகும், அது இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது பஞ்சை போல மாறும். எப்படி மாறும் தெரியுமா? அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இனி குற்ற மனசாட்சி நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சில பாவங்கள் செய்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருக்கலாம், இனி எனக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்லி சத்துருவானவன் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம். இல்லை, வேதம் அழகாய் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து இருக்கிறார். சொல்லுங்க, என் அக்கிரமங்களை எல்லாம் அறிக்கை செய்யுங்க, மன்னித்து இருக்கிறார். என் மீறுதல்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். என் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் மன்னித்து அடிமையாய் இருந்த நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே எதை குறித்து மேன்மை பாராட்டணும்னு சொன்னா, இன்னைக்கு சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற எதை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்ட முடியாதுங்க. அல்லேலூயா. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட முடியாது. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சிலர் ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, சிலர் பிரசங்கத்தை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, சிலர் தங்கள் மூலமாய் நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்களை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. ஆனால் பவுல் நினைச்சிருந்தா எதையோ சொல்லியிருக்க முடியும். வஸ்திரத்தை தூக்கி போட்டா பிசாசு ஓடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய உருமால்களை கலட்டி போட்டா பவுல் வீட்டில் வந்து சிலர் கூப்பிடுறாங்க, பிசாசு பிடித்து இருக்கிறது. பவுல் சொல்லுகிறாரு, நான் வரேன், நீங்க வர வேண்டாம், உங்க வஸ்திரத்தை கொடுங்க. அந்த வஸ்திரத்தில் வல்லமை, அந்த வல்லமை அவர் மேன்மை பாராட்டி இருக்கலாம், அதை குறித்து மேன்மை பாராட்டல. ஏன்னு சொன்னா அவருக்கு தெரியும், இந்த சிலுவையின் மூலமாகத்தான் இன்னைக்கு நான் பவுலாய் மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. சவுலா இருந்த நான், கொலகாரனா இருந்த நான், அல்லேலூயா, ஒரு மார்க்க வெறி பிடித்திருந்த நான் இன்னைக்கு ஊழியக்காரனாய் மாறி இருப்பது அந்த சிலுவையின் மூலமாகத்தான் நான் மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சிலுவையின் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. முதலாவது அவர் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டவில்லை. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து இருக்கிறார். எல்லாருடைய அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டது. மூன்றாவது பார்க்கும் பொழுது கலாத்தியர் 3:13 பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம். கலாத்தியர் 3:13 வாசி. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட்டிருக்கிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி சாபத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பேர் நம்புறீங்க? சாபம் இனி எனக்கு இல்லை, சாபம் இனி என் குடும்பத்தில் இல்லை, சாபம் இனி என் பிள்ளைகளுக்கு இல்லை. ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கும், ஒரு சந்ததி தேவனை சேவிக்கும், தலைமுறை தலைமுறை தலைமுறையா அது தேவனுடைய சந்ததி எனப்படுமா? ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை சேவிக்கிறதுனால, நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதுனால, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதுனால தலைமுறை 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 தலைமுறையாய் நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தருடைய பிள்ளைகளாகவே மாறி இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாபத்துக்கு மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம். முதலாம் ஆதாமாகிய நம்முடைய முற்பிதாவாகிய அந்த முதலாம் ஆதாமின் மூலமாக மனுக்குலத்திற்கு சாபம் வந்தது. ஆமென் சொல்லுங்க. முதலாம் ஆதாமின் மூலமாக மனுக்குலத்திற்கு சாபம் வந்தது. இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலமாக அந்த சாபம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. முதலாம் ஆதாம் மூலமாக மனுக்குலத்திற்கு சாபம் வந்திருக்கிறது. அவன் பாவம் செய்ததினாலே சாபம் வந்து அது முள்ளும் குறுக்குமாக இந்த பூமியிலே முளைக்க தொடங்கினது. அந்த சாபத்தின் அடையாளம் தான் அந்த முள்ளு. இயேசுவின் சிரசின் மேலே அந்த முற்களை வைத்ததற்கு அடையாளம் அது சாபத்தின் அடையாளம். அல்லேலூயா. ஒரு மனிதன் மூலமாக சாபம் வந்தது, மனுஷகுமாரன் மூலமாக சாபம் எடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாராவது சொல்லுவாங்க உங்கள் குடும்பத்தில் பரம்பரை சாபம் இருக்கு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்த தைரியமாக சொல்லுங்க, இனி என் குடும்பத்தில் சாபம் இல்லை. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் ஜென்ரேஷனாக சாபம் வந்திருக்குது. ஒருவேளை எங்கள் குடும்பத்தில் அப்படி இருந்திருக்கலாம், ஒருவேளை நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் சிலுவைக்கு போய் அந்த முற்கிடத்தை ஏற்றுக்கொண்டதுனாலே என்னுடைய சாபம் ஆதாமின் மூலமா அது என் தலை மேல் இருந்தது. கிறிஸ்துவின் மூலமா என் தலையிலிருந்து அந்த சாபம் எடுக்கப்பட்டு அவர் சிரசிற்கு மேலாக அந்த சாபம் போய்விட்டது. இனி என் குடும்பத்தில் சாபம் இல்லை. ஆமென். இனி என் குடும்பத்தில் சாபம் இல்லை, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் சாபம் இல்லை, எங்க எல்லைகளுக்குள்ள சாபம் இல்லை. இல்லை சொல்லுங்க. இல்லை 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 இல்லை, சாபம் இல்லை. அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அவர் தலையிலே முற்கிடம் வைத்தார்களாம். அவர் தலையை சாய்த்த பொழுது தலையிலே வைக்கப்பட்ட அந்த முற்கிடம் கீழே விழுந்தது. பூமியிலிருந்து வந்த சாபம் பூமியிலேயே விழுந்துருச்சுங்க. அது நம்ம மேல விழல. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஏதேன் தோட்டத்தை விட்டு பாவம் செய்த உடனே ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் வெளியிலே அனுப்புகிறார். ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் வெளியிலே போகிறார்கள். ஆசீர்வாதத்திற்கு அவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் ஆசீர்வாதம் பிடுங்கப்பட்டு அவர்கள் வெளியிலே போகிறார்கள். எப்படி கிறிஸ்துவின் மூலமாய் என்னுடைய சாபம் மறுபடியும் எடுக்கப்பட்டதோ அதே கிறிஸ்துவின் மூலமாய் பிடுங்கப்பட்ட ஆசீர்வாதம் மறுபடியும் எனக்கு வந்திருக்கிறது. எவ்வளவு பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதே கிறிஸ்துவின் மூலமா இன்னைக்கு நம்ம சபிக்கப்பட்ட கூட்டம் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. அல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய சாபத்தை எடுத்துவிட்டு இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்தீங்களோ அத்தனை ஆசீர்வாதங்களும் மறுபடியும் திரும்ப உங்களுக்கு வந்தே தீரும். கைகளை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாம். ஹல்லேலூயா.
ஒருவேளை ரட்சிக்கப்படுறதற்கு முன்னாடி நிறைய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய நன்மைகளை நீங்கள் இழந்திருக்கலாம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களுடைய எல்லா விதமான காரியங்களை சத்துருவானவன் பறித்து போயிருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறம் எத்தனை சத்துரு பறித்து கொண்டு போனாலும் தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவா என்று சொல்லி. அதே மாதிரி இன்னைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறதுனாலே, ஓ என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய சாபத்தையும் அக்கிரமத்தையும் எடுத்து விட்டதனாலே நான் இழந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் 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 எதெல்லாம் இழந்தனோ, எதெல்லாம் சத்துரு பிடுங்கி கொண்டு போனானோ, எதெல்லாம் சத்துரு திருடி கொண்டு போனானோ, அந்த ஆசீர்வாதங்கள் மறுபடியும் 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 என்னுடைய குடும்பத்துக்குள்ள, என் வீட்டுக்குள்ள வந்தே தீரும். சத்துரு இனி என் ஆசீர்வாதத்தை ஆளுகை செய்ய முடியாது. யோபுவின் குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடித்து பாதுகாத்து வந்த கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சபைக்குள் வந்திருக்கிறபடியினால் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்துக்குள் வந்திருக்கிறபடியினால் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். சத்துருவானவன் என் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாது, திருடி கொண்டு போக முடியாது. நான் அவருடைய மனவாட்டியாய் மாறி இருக்கிறேன், அவருடைய பிள்ளையாய் நான் மாறி இருக்கிறேன், அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் நான் மாறி இருக்கிறேன், அவருடைய சரீரத்துக்கு சொந்தமாய் நான் மாறி இருக்கிறேன். எதுவும் சத்துருவானவன் இனிமேல் என்னுடைய எதையுமே எடுத்துக்கொண்டு போக முடியாது. எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்குது. வெளியில் இருக்கிறவங்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு. ஆமேன் சொல்லுங்க. அவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்குங்க. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு விசேஷமான பாதுகாப்பு. ஏசாயாவின் புஸ்தகம் 27:2 வாசிங்களேன் சீக்கிரமாக. ஏசாயா 27:2 சீக்கிரம். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அதை குறித்து பாடுங்கள், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. என்னங்க? கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை காப்பாற்ற போறாருங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய நம்பிக்கை. 4 வருடத்துக்கு முன்னாக கொரோனா வந்தது. நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, கர்த்தரே உங்களை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனையோ மரண ஓலங்களை கேட்டிருப்பீங்க, எத்தனையோ ஆம்புலன்ஸுகள் ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்று கொண்டிருந்ததை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஜீவனை இழந்ததை பார்த்திருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனால் உங்களையும் என்னையும் அந்த வைரஸ் கிருமியினிடந்து கர்த்தர் பாதுகாத்து காப்பாற்றி இன்றைக்கு வரைக்கும் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரே காப்பாற்றுகிறார். ஆமென். எப்படி பேழையில் வைத்து அந்த நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து காப்பாற்றினாரோ, சபை என்கிற பேழைக்குள் வந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்குள்ளே வந்துட்டாலே ஒரு பெரிய பாதுகாப்பு. சபைக்குள்ளே இணைக்கப்பட்டுட்டாலே ஒரு பெரிய பாதுகாப்பு. சபைக்குள்ளே வந்துட்டாலே கர்த்தர் காப்பாற்ற தொடங்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நாளைய தினத்தை குறித்து நமக்கு பயம் இல்லை, எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய கலக்கம் இல்லை, தேவைகளை குறித்த ஒரு பெரிய திண்டாட்டம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க. அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. என்னங்க? நான் வறட்சி ஆயிடக்கூடாது, நான் காஞ்சு போயிடக்கூடாது, ஹல்லேலூயா, நான் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது, நான் சருகாய் உதிர்ந்து விடக்கூடாது, என் வாழ்க்கையில் வறட்சி வந்துடக்கூடாது. சொல்லுங்க, எனக்கு வறட்சி இல்லை. உங்கள் வாயில சொல்லுங்க, எனக்கு வறட்சி இல்லை. ஹல்லேலூயா. நான் அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் நான் மாறி இருக்கிறேன். எபேசியர் 5 சொல்லப்படுகிறது, அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் நான் மாறி இருக்கிறேன். எனக்கு வறட்சி கிடையாது. 365 நாட்களும் கர்த்தரனை செழிப்பாக வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அடிக்கடி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. இனி ஒருவரும் என்னை சேதப்படுத்த முடியாது. இனி ஒருவரும் என்னை சேதப்படுத்த முடியாது. எந்த சத்ருவும் என்னை சேதப்படுத்த முடியாது. எந்த மந்திரமும் என்னை சேதப்படுத்த முடியாது. எந்த பில்லி சூனியும் என்னை சேதப்படுத்த முடியாது. எந்த செய்வினைகளும் என்னை சேதப்படுத்த முடியாது. பிசாசு அல்ல, பிசாசின் கூட்டங்கள் ஒன்று சேர்ந்தாலும் என்னை சேதப்படுத்த முடியாது. அந்தகார சக்திகள் என்னை சேதப்படுத்த முடியாது. அசுத்தாவிகள் என்னை சேதப்படுத்த முடியாது. நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சிலர் மேல வல்லமை விழுகிறது. அந்த மரண பயம் புடுங்கி எடுக்கப்படுகிறது.
செய்வனே குறித்து பயந்து வந்திருக்கிறாய், பிள்ளை சூனியங்களை குறித்து பயந்து வந்திருக்கிறாய், மந்திரங்களை குறித்து பயந்து வந்திருக்கிறாய், ஓ சத்துருவை கண்டு கலங்கி வந்திருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், திருச்சபையே, மீட்கப்பட்ட கூட்டமே, அவருடைய பிள்ளையே, அவருடைய மனவாட்டியே, நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சிலர் மேல கர்த்தருடைய வல்லமை விழுகிறது. நீ சேதப்படுத்த முடியாது. இதோ பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் தன் வல்லமையை அனுப்பி கொண்டு இருக்கிறார். இந்த வல்லமை எதற்கு அடையாளம் தெரியுமா? நீ ஜெயிக்க போகிறாய். இந்த வல்லமை எதற்கு அடையாளம் தெரியுமா? நீ மேற்கொள்ள போகிறாய். இந்த வல்லமை எதற்கு அடையாளம் தெரியுமா? நீ சத்துருவை துரத்த போகிறாய். இந்த வல்லமை எதற்கு அடையாளம் தெரியுமா? நீ மீண்டும் எழும்ப போகிறாய். இந்த வல்லமை எதற்கு அடையாளம் தெரியுமா? சர்ப்பத்தின் கிரியைகளை மிதித்து மறுபடியும் எழும்ப போகிறாய். இந்த வல்லமை எதற்கு அடையாளம் தெரியுமா? உனக்கு முன்னாடி வருகிற அந்த கூட்டங்களை ஜெயிக்க போகிறாய். அந்த வல்லமையின் அக்கினி இப்பொழுதே உன்மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், ஓ thank you daddy, வேறொரு தேற்றரவாளர் உன் நடுவில் இறங்கி கொண்டிருக்கிறார். அந்த வல்லமையின் அக்கினி உன் மேல விழ 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 விழ. வல்லமையை பெற்ற ஜனம் நீ, அபிஷேகத்தை பெற்ற ஜனம் நீ, அதிகாரத்தை பெற்ற ஜனம் நீ, சத்துருவை துரத்துகிற ஜனம் நீ. ஓ அவருடைய கைகளில் இருந்து, ஓ thank you Jesus, right now உம்முடைய பிள்ளைகளுக்கு மேலாக ஒரு ஆளுகை வருகிறது. thank you daddy, right now. அநேகர் மந்திரவாதங்களை குறித்து பயந்து வந்திருக்கிறீர்கள். அநேகர் பிள்ளை சூனியங்களை குறித்து பயந்து வந்திருக்கிறீர்கள். யார் உனக்கு எந்த செய்வனைகள் வைத்தால் ஒன்றும் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். சபையே, 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 கர்த்தருடைய மனவாட்டியே, திருச்சபையே, தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஓ thank you right now. பயப்படாதே. ஒன்று முன்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ரத்தடாலபோ ஷீக்கே ரகடாலாம் தொடுலையா அவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஓ ஒரு காற்று பறக்கட பதரை போல, ஓ சியோனே, வல்லமையை தரித்துக்கொள். உனக்கு முன்னாடி இருக்கிற மலைகள் பனிகளாய் மாறும். உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் பதரை போல மாற ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அந்த வல்லமை மேல போடுறதுக்கு காரணமே அவர் சிலுவைக்கு போயிட்டு வந்ததற்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் ஊதினாராம், சீசர்கள் மேல ஊதினாராம். அது வரைக்கும் உள்ள இருந்தவங்க அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு வெளியில போனாங்க. அது வரைக்கும் பயந்திருந்தவங்க அதுக்கப்புறம் தைரியம் உள்ள பிள்ளைகளை மாற ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஹல்லேலூயா, இனிமேல் எங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, இனிமேல் ஒன்றும் எங்களை மேற்கொள்ள முடியாது, இனிமேல் ஒன்றும் எங்களை காயப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. சிலுவையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்திருக்கிறார். ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அந்த பயத்தை எடுத்துருங்க. அடிக்கடி நீர் பாய்ச்சுகிறது, காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சி ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் யோபுவுக்கு மட்டும் தேவன் அல்ல, நமக்கும் தேவன். அவர் சீசர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, நமக்கும் தேவன். அவர் தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் நமக்கும் தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவங்கள பாதுகாத்தா என்னையும் கர்த்தர் பாதுகாப்பார். அவங்க குடும்பத்தை வேலி அடைத்திருந்தா எங்க குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்திருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க அதையே. அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். என்னங்க? இரவும் பகலும். இரவும் பகலும். ஹல்லேலூயா. கண்ணும் மூடாம கர்த்தர் கண்ணும் கருத்துமாய் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார். வசனத்தில் எழுதி உயிலா நம்ம கையில் கொடுத்துருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம், சத்துரு நம்ம ஏதோ ஒன்று பண்ண பார்க்குறான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு தலை முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்கள் மேலே இருக்கிற உங்கள் தலை மயிரெல்லாம் என்ன அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றாகிலும் கீழே விழாது. நம்ம வல்லமையை பெற்ற ஒரு சனம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடிக்கடி நான் சொல்லுவேன், எப்பேற்பட்ட மந்திரவாதியாக இருந்தாலும் நீ எனக்கு முன்னாடி வந்து நீ மந்திரம் செய்யி, அதுலேருந்து ஒரு காரியம் என்னை தொட்டுட்டா நான் பைபிள் தொடர்ந்து விட்டுறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு 0 வாட்ஸ் பல்பாக இருக்கிற உனக்கே இவ்வளோ பவர்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கோல்மானா ஷீக்கே ரகடலாம் தரடலாபா. ஓ ஆவியில நிரம்பு. தேங்க்யூ ஜீசஸ். ரைட் நவ ரத்தல் கோரோ ஷீக்கரபா.
ஒரு 0 வாட்ஸோட கம்மியா இருக்கிற விழுந்து போன உனக்கே இவ்வளவு வல்லமைனா, ஓராடாலாமா ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, தோற்று போன உனக்கு இவ்வளவு வல்லமைனா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறவர் ஐயா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயித்தவர் ஐயா. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளை எனக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். அவருடைய பிள்ளை அவரை தெய்வமான கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாராவது வந்து சொன்னா பயப்படாதீங்க. உங்க வீட்டுக்கு முன்னாடி அதை வைக்கிற எதை வைக்கிற வச்சுதான் பாருன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வச்சுதான் பாருன்னு சொல்லுங்க. அந்த வல்லமையை நம்புங்க, அந்த அதிகாரத்தை நம்புங்க, அந்த உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்புங்க. ஏதோ சபையில் வந்து 2 கை தட்டிட்டு போறதுக்கு மாத்திரம் அந்த அபிஷேகத்தை கொடுக்கல, சத்துருவை மேற்கொள்வதற்கு அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. அவனை ஓட 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 துரத்துவதற்கு அந்த அபிஷேகம், அவனை விரட்டி அடிப்பதற்கு அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் வந்தா ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? சாதாரணமானவன் தான் அந்த சிம்சோன். அபிஷேகம் வந்ததற்கு அப்புறம் கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்னானா. ஹல்லேலூயா. 1000 பேரை கொன்னானா. ஆனா சிம்சோனை குடிச்சு படிச்சா அவன் ரொம்ப ஒல்லியா இருப்பான், பார்த்தாலே பலவீனமான மாதிரி தெரியுவான், ரொம்ப பலசாலியா இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அப்புறம் எப்படி 1000 பேரை கொல்ற அளவுக்கு அவனுக்கு பலன் வந்தது? அது அவனுடைய பலன் அல்ல, அவன் மேல் இறங்கினாரே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து 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 போற அவனுக்கே அவ்வளவு பலன் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்குள்ளேயும் அந்த ஆவியானவர் தங்கி இருக்கிறாரா? ஹல்லேலூயா. வந்து வந்து போல தாவீது நிலைவரமான ஆவியை கொடுங்கன்னு கேட்டான். இயேசு சொல்றாரு, நான் போறேன், வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ள கொடுக்கிற, அவர் உங்களுக்குள்ள தங்கி இருப்பார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து போனவன் அவ்வளவு 1000ங்களை கொன்று குவிப்பானானால், புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்திருக்கிற என் மேல் இருக்கிற வல்லமை 1000 பிசாசுகளை துரத்தி அடித்து கொண்டே இருக்கும். என் மேல் இருக்கிற வல்லமை, ஹல்லேலூயா, கர்த்தர் மேல் கொடுத்திருக்கிற அபிஷேகம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் பெரியது. ஹல்லேலூயா. உங்க விழாவை தட்டி எழுப்புகிறார் ஆவியானவர். உங்கள் விழாவை தட்டி எழுப்புகிறார் ஆவியானவர். உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது என்பதை கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கிறது என்பதை கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தோற்கிற கூட்டத்தில் அல்ல, ஜெயிக்கிற கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சிலுவைக்கு போனதுனால என் அப்பன் தோற்கவில்லை, சிலுவைக்கு போனதுனால அவர் ஜெயித்திருக்கிறார். அல்பரா ஷீக்கே ரகடலாம் தொழலையா. தேங்க்யூ டேடி. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் வேலி போட்டு வைத்திருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க. அப்படி அபிஷேகம் வந்த உடனே ஒரு பலன் அவன் மேலே வருகிறது. நான் சொல்கிறேன், அபிஷேகம் போயிடுச்சுன்னா அந்த பலன் போயிடும். இப்போ நமக்குள்ள தங்கியே இருக்கிறதுனால எப்பவுமே அந்த பலன் இருக்கும். ஸ்டேஜுக்கு வரும்போது மட்டும் அபிஷேகம் இல்லை, கீழே இருந்தாலும் அபிஷேகம் இருக்கு. ஹல்லேலூயா. இங்கே வேலை செய்ய போனாலும் ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். நீங்கள் படுத்திருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்களே தூங்கினாலும் உங்களுக்குள்ள அபிஷேகம் ஃபைட் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களே படுத்திருந்தாலும் உங்க கொடுக்கப்பட்டிருக்க அந்த வல்லமையும் அபிஷேகமும் சத்துருவோட ஃபைட் பண்ணி துரத்தும். எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3வது தேவனாகிய கர்த்தர் ஆண்டவருக்கு மகிமை உண்டா என்னை பாதுகாக்கிறாரே. சிலுவையை நிமித்தம் எனக்கு பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய சாபம் போயிடுச்சுங்க, என்னுடைய சாபம் போய்விட்டது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு இனி இழந்து போன ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறுபடியும் கொடுக்கிறார். வாசிங்க, அது 3:14 வாசிங்க, புரியும். 3:14 கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக நீங்களும் நானும் புறஜாதிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யார் மூலமா வரணும்? சிலுவைக்கு போன அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும்
ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் அல்லேலூயா, இப்படி ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா விசுவாசத்துல பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. முதல்ல உங்களை நீங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் குடும்பத்தை நீங்களே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக பார்க்கணும். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்னு நீங்கள் 100 தடவை சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது நடக்கும். இயேசுவின் இரத்தத்தில் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தில் மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு பக்கத்தில் போய் உட்காருகிற அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தூரமாக இருந்த நாம இன்னைக்கு அந்த இரத்தத்தின் மூலமாக சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்களே சொல்லணும், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாகிய எனக்கும் வந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் சபிக்கப்பட்ட சந்ததி அல்ல, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தரித்திரத்தில், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வறுமையில், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பலவிதமான போராட்டங்கள், ரட்சிக்கப்படுறதற்கு முன்பாக பலவிதமான வேதனையில், ரட்சிக்கப்பட்டதற்கு அப்புறமாக நான் சபைக்குள் வந்தது நிமித்தமாக கர்த்தரனை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் என்னை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்கிருந்து வந்தது இந்த ஆசீர்வாதம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்கள் சபையில் போன வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வீடு ஒன்று ரிப்பன் கட்டி நான் தான் வெட்டி திறந்து வச்சேன். ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டை திறக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. பெரிய வீடு, ரொம்ப ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக எங்கள் சபைக்கு வருகிற விசுவாசி கட்டியிருந்தாங்க. ரொம்ப அழகாக. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக அவங்க சபைக்குள்ளே வந்தாங்க. வரும்பொழுது வாழ்க்கையில் வாழ்வா சாவான்னு வந்தாங்க. அந்த பொண்ணு தள்ளி விட்டா கீழே விழுந்துடும். தூங்குவாங்க ஒரு நாளெல்லாம் தூங்குவாங்க. 10 ரூபா பணம் கிடையாது. 10 ரூபா வேணுன்னா கூட பக்கத்து வீட்டில் போய் 10 ரூபா கேட்பாங்க. வெரி டேலண்டட். எல்லா வேலையும் தெரியும். எந்த வேலை கொடுத்தாலும் அந்த ஆள் அவர் செய்வார். எந்த வேலை கொடுத்தாலும் செய்வார். அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டான ஒரு மனுஷன். ஆனால் கையில் ஒரு பைசா நிற்கல. கடன், வறுமை, தரித்திரம். சாக போகிற நேரத்தில் யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆலயத்துக்கு பிழைச்சிக்குவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 பேரும் இங்கே வந்துட்டு அப்புறம் முடிவு செத்துக்கலாம் நினச்சிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் ஆலயத்துக்குள்ள வரும்போது ரொம்ப மோசமான சூழ்நிலையோடு கூட வந்தாங்க. அவ்வளவு சாபம், அவ்வளவு வறுமை, அவ்வளவு தரித்திரம், அவ்வளவு ஏழ்மை, 10 ரூபாய்க்கு கஷ்டப்படுகிற அந்த சூழ்நிலையில கடந்து வந்தார்கள். ஜெபிக்க ஆரம்பித்தோம். உள்ள இருக்கிற பிசாசுகளை துரத்த ஆரம்பித்தோம். அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தார்கள். அவர்களுக்குன்னு சொந்தமாக ஒன்றுமே கிடையாது. ஆனால் பாருங்க, நாட்கள் கடந்தது. அவங்க ஒரு சின்ன வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க. கர்த்தர் அதில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்து பெருக 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 வைத்து கிட்டத்தட்ட போன வாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த வீட்டை திறந்து வைக்கும் பொழுது அவங்க கண்ணீரோடு அழுதுகொண்டு, அந்த சகோதரி சொந்த பந்தங்கள் எல்லாம் இந்து ஜனங்கள் வந்திருக்கும் பொழுது அவங்க கண்ணீரோடு அழுதுட்டு சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது நான் வறுமையோடு வந்தேன், தரித்திரத்தோடு வந்த சொந்தக்காரங்களாம் முழிச்சு பார்க்குறாங்க. நிறைய ரட்சிக்கப்படாதவங்களாம் பார்க்குறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசித்து கூட பார்க்க முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பானிபூரி விற்கிற ஒரு மனுஷனா எவ்வளவு பெரிய வீடை கட்ட முடியும்? இன்னைக்கு அடையாளமே அந்த வீடாய் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி இந்த சாபம் போச்சு, எப்படி இந்த தரித்திரம் போச்சு, எப்படி இந்த ஏழ்மை போச்சு, எப்படி இந்த பிசாசு விலகுச்சுன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்குள் வந்தாங்க. அவங்க தலையெழுத்தே மாறினது. இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கிற உங்கள் தலையெழுத்தை தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள் வந்திருக்கிற உங்க தலையெழுத்தை கர்த்தர் மாற்ற போறாருங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் சத்துரு எவ்வளவு புடுங்கினாலும் அத்தனையும் திரும்ப கொண்டாந்து உங்ககிட்ட போடுற வரைக்கும் கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. அப்போ வெளியில் இருக்கும் போதே எல்லாம் நல்லா வேலை செஞ்சோம், எல்லாம் பொத்தல் பைய போக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கர்த்தருக்குள்ள வரும் பொழுது நாங்கள் மீதம் எடுக்க தொடங்குகிறோம். இப்படி ஏராளமான சாட்சிகளை சொல்லி கொண்டு போகலாம். ஏன் தெரியுங்களா? அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக என் பாவங்கள் போனது, என் சாபங்கள் போனது, என் அக்கிரமங்கள் போனது, என் மீறுதல்கள் போனது, எனக்கு மன்னிப்பு வந்தது. அல்லேலூயா. மன்னிப்போடு கூட எனக்கு ஆசீர்வாதமும் வந்தது. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். நான் எதை தொட்டாலும் அதை தொடங்க கர்த்தர் பண்ணுவார். நான் எதை தொட்டாலும் அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லது நான் செய்வதை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் தொடுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த தேசத்திலே கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறது போல அல்லேலூயா. கர்த்தரும் நான் ஆண்டவரே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளும் இந்த நாகர்கோவிலில் அற்புதமாக அடையாளமாக நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. சிலுவையின் மூலமாய் நமக்கு கிடைத்தது என்னன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒரு மிகப்பெரிய சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்தவங்கன்னு சொன்னாலே உங்களை கொண்டு வேறு இடத்துல இணைச்சிடுறாங்க. கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிட்டாலே வேறு இடத்துல ஜாயின் பண்ணிடுறாங்க. கர்த்தர் நல்லவர். எப்போ நீங்கள் அந்த மாறிட்டீங்கன்னு சொல்கிறீங்களோ உங்களை வேறு இடத்துல கூட ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீ பணக்காரனாக மாறிட்ட, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறி. உலகத்தானுக்கு தெரியுதுங்க, நமக்கு தாங்க தெரிய மாட்டேது. அல்லேலூயா. கர்த்தர் உலகத்தானுக்கு தெரியுது இவங்க பிடிக்க வேண்டியவரை பிடிச்சிட்டாங்க, யாருக்கிட்ட போகணுமோ அவர்கிட்ட போயிட்டாங்க, யாரை சார்ந்து கொள்ளணுமோ அவங்கள சார்ந்து கொண்டாங்க. இவங்க வாழ்க்கை நீ கண்டிப்பாக மாறும்னு அவனுக்கு விசுவாசம் இருக்குது, நமக்கு இருக்கான்னு தெரியல. அல்லேலூயா. அவன் நம்புறான், அங்கே போயிட்டு அங்கே மாறிடுவாங்க. கர்த்தர் நல்லவன். நான் என்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவத்தில் என் பெயரை மாற்றணும்னு சொல்லி நான் ஒரு குறிப்பிட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனேன். அந்த ஆஃபீஸர் சொன்னார், என்னைய நீங்கள் மாறாதீங்க, ஆஃபீஸர் சைன் பண்ணணும், சைன் பண்ண மாட்டுறார், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது, நீங்கள் அதுக்கு போனால் ஒன்றுமே கிடைக்காது. நான் ஒன்றுமே கிடைக்க வேண்டாங்க, எனக்கு என் ஆண்டவர் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டியது எதுவுமே வராது, வரவே வேண்டாம், கர்த்தர் எனக்கு நிறைவாய் தருவார். கடைசியில் ஒரு சைனே பண்ணலை. எனக்கு நான் பேர் மாற்றணும்னு சொன்ன உடனே ஒரு சைன் பண்ண நான் இருக்கிற வரைக்கும் நீ சைன் பண்ண முடியாதனால முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ட்டார். நான் சொன்னேன், சிரிச்சுட்டே வந்தேன், நீங்கள் தான் எனக்கு சைன் பண்ணுவீங்கன்ட்டு வந்தேன். நான் அந்த ஆளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தாலுகா ஆஃபீஸில் கொண்டே போட்டாங்க. மறுபடியும் மெட்ராஸில் போய் மாற்றி ஆகணும் சொல்லி அடம்பிடிச்சு கிறிஸ்தவனா போடியா அப்படின்னு சொல்லி கடைசி சைன் பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸில் போகிற அந்த ஐயா தான் உட்காந்துருக்கிறார். எனக்கு ஒரே சிரிப்பு. அவருக்கு என்ன பார்த்துட்டு இப்போ போட மாட்டேன்னு சொல்ல முடியாது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவர் சைன் பண்ணி ஆகணும். சைன் பண்ணோன்னு நான் சிரிச்சிட்டு வந்துட்டேன் நான். அல்லேலூயா. பட்சிக்கிற இடத்துலேருந்து பட்சணமும் பலவான் இடத்துலேருந்து மதுரத்தையும் கொடுக்குற ஆண்டவர் அவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அவங்களுக்கு தெரியுது நம்ம போயிட்டோம்னா எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. யானையின் பலன் யானைக்கு தெரியல, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல, உங்கள் மேலே எப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்குன்னு உங்களுக்கு புரியல, நீங்கள் யாருடைய பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியல. அதனால தான் அங்கே இங்கும் பார்த்துட்டு எங்கேயும் பார்க்காதீங்க, வானத்தை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நோக்கி பாருங்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிச்சு, யாரையும் பார்க்க மாட்டேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்தில் கைகளை ஏந்துவே, அவர் என்னை நிரப்பி தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. சாபம் போய் ஆசீர்வாதம் வந்துருச்சு. சிலுவை என்பது ஒரு பெரிய வெற்றியின் சின்னம். வாசிக்கலாமா? கொலோசியர் 2:15 வாசிங்க சீக்கிரம் சீக்கிரம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவை என்பது அவமானம் அல்ல, சிலுவை என்பது வெற்றி. ஆமென் சொல்லுங்க. நான் ஜெயிக்க போறேன், நாங்கள் ஜெயிக்க போகிறோம். எங்கள் முன்னாடி எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ நாங்கள் ஜெயிப்போம், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் ஜெயிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில சொல்லுவாங்க, எங்கள் வாழ்க்கையில் மாறி 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 நிறையா பிரச்சனை வந்துட்டு இருக்குதுன்னா, ஒரு பிரச்சனை ஜெயிச்சிங்க, அடுத்த பிரச்சனை வருது,
அடுத்த பிரச்சனை ஜெயிச்சிங்க, அடுத்த பிரச்சனை வருது. அல்லேலூயா. தாவீது ஓடுறதுனால தோக்கல, சவுல் துரத்திட்டு வர்றதுனால ஜெயிக்கல. தாவீது ஓடுறதுனால விருத்தியாயிட்டே வந்தான், சவுல் துரத்துறதுனால தோத்துட்டே வந்தான். ஓடிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஜெயித்து கொண்டிருக்கிறோம். நம்மளை துரத்தி வருகிற பிரச்சனைகள் எல்லாம் தோற்று கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. நீங்க ஜெயிக்கிற கூட்டம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஜெயங்கொள்ளுகிற ஒரு கூட்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தா இனி நான் ஒரு இடத்துல கூட தோற்று போக மாட்டேன். எனக்கு முன்னாடி வருகிற எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மேற்கொள்ள போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெயிக்க போகிறேன். எனக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை காரியங்களையும் நான் கடந்து வர போகிறேன். அது யோர்தானா இருந்தால் அது குவியலாக நிற்கும், அது செங்கடலா இருந்தால் இரண்டாக பிளந்திருக்கும், எரிகோ மதில்களா இருந்தால் அது உடைக்கப்பட்டிருக்கும். எனக்கு முன்னாடி வருகிற சத்துருக்களா இருந்தால் புறமுதுகு காட்டி ஓடுவார்கள். எனக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் 1000 10,000 விழுந்தாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடியினால் சவுல் வந்தாலும் சரி, கோலியாத்து வந்தாலும் சரி, 7 மடங்கு சூளை அதிகமானாலும் சரி, சிங்ககவி ஆனாலும் சரி, சிறைச்சாலை ஆனாலும் சரி, பொல்லாத மனிதர்கள் ஆனாலும் சரி, எனக்கு முன்னாடி எழும்பி வருகிற பொல்லாத கூட்டங்கள் ஆனாலும் சரி, என்னை அசைக்கப்படுவது இல்லை, நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒரு நாள் நான் அசைக்கப்பட மாட்டேன். நான் ஜெயிக்கிறவள், நான் ஜெயிக்கிறவள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். அதே வெற்றியை, அதே ஜெயத்தை எனக்கும் அவர் தந்திருக்கிறார். என் அப்பா ஜெயித்திருக்கிறபடியினால் நானும் ஜெயிப்பேன். என் அப்பா மேற்கொண்டிருக்கிறபடியினால் நானும் மேற்கொள்ளுவேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்துகிறபடியினால் நானும் துரத்துவேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகளிலே ஜெயித்திருக்கிறபடியினால் அதே பாடுகளை நானும் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை என்பது வெற்றி. ஆமென் சொல்லுங்க, அது வெற்றி. ஆமென், ஹல்லேலூயா. உங்க அப்பா ஒரு மல்யுத்த சண்டைக்கு போறாரு. ஜெயிச்சு முடிச்சிட்டு கப்பு வாங்கின உடனே வெளியில் இருக்கிற 1000 பேர் நிற்பாங்க. கப்பை யார்கிட்ட கொடுப்பாரு? தான் பிள்ளைகிட்ட தான் கொடுப்பாரு. எங்க அப்பா ஜெயிச்சு கப்பை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. சிலுவையில் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு, சிலுவையில் ஜெயித்திருக்கிறாரு. அந்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6 பார்த்தீங்கன்னா போராட்டம் உண்டுன்னு போட்டிருக்கு. போராட்டம் உண்டுன்னு போட்டிருக்குது. போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன சொல்லிட்டோம்? போராட்டம், போராட்டம், சத்துருவோடு போராட்டம், போராட்டம், போராட்டம். அப்படியே நம்ம போராடிட்டே இருக்கணுமோ, போராடிட்டே இருக்கணுமோ? இல்லை இல்லை, அவனை மேற்கொண்டுட்டே இருப்பீங்க, அவனை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அவனை துரத்திக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலெல்லாம் போராட்டங்கள் வர்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த போராட்டத்தில் அவங்க மாட்டல, அதை ஓவர்டேக் பண்ணி வெளியில் வந்துட்டாங்க. அல்லேலூயா. நிறைய காரியங்களை ஓவர்டேக் பண்ணி நம்ம வெளியில் வரப்போகிறோம், மேற்கொண்டு வெளியில் வரப்போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெற்றி பெற்றிருக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறார் ஆண்டவர். நீங்களும் நானும் ஜெயிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை விதமான சத்துருக்கள், எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு 25 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். 25 வருஷமாக சரீரத்தில் சில பலவீனங்கள் வந்தது, ஊழியத்தின் பாதையில் சில பலவீனங்கள் வந்தது, போகிற இடத்துல சில போராட்டங்கள் வந்தது. திரும்பி பார்த்தா ஒரு இடத்துலையும் நாங்கள் தோக்கலை, ஜெயிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அவன் எத்தனை அம்புகளை எய்தாலும் அதில் ஒரு அம்பு கூட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எபேசியர் 6 போராட்டம் இருக்கு. ஆனால் கொலோசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவன்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த வல்லமையை கர்த்தர் உறிஞ்சிட்டார். அவன்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை கர்த்தர் உறிஞ்சிட்டார். அவன்கிட்ட கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் சக் பண்ணி சக்கையை எடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. தலை நசுக்கப்பட்டது, வாழ்தான் ஆடுது. ஹல்லேலூயா. இப்போ பார்த்து பயப்படுறவங்க எதை பார்த்து பயப்படுறாங்க? சிலுவையில் தலையை நசுக்கிட்டார். இப்போ பார்த்து பயப்படுறவங்க எதை பார்த்து பயப்படுறாங்க? நிறையா பேருக்கு அது மண்புழு பார்த்தாலே பயம். ஹல்லேலூயா. நான்லாம் ஒரு காட்டுக்குள்ளே சபை நடத்திட்டு இருந்தோம். அது கரெக்டாக சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் பாடும்போதே வந்துருச்சு. ஒருவேளை விசுவாச சோதனையான்னு தெரியல, ஒரு 6 அடிக்கு ஒரு சாரப்பாம்பு உள்ள வந்துருச்சு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எங்கள் ஜனங்க கைத்தட்டி பாட்டு பாடினவங்களை பார்க்குற ஒரு ஆளை கூட காணும், ஒருத்தரை கூட காணும்.
பயங்கரமாக கையை வேகமாக தட்டி பாடும்போது கர்த்தர் பார்த்தார், இவ்வளவு வேகமாக பாடுறானே. கரெக்டாக விட்டத்தில் ஒரு ஓட்டு இடத்துல நாங்கள் வாடகைக்கு எடுத்து நடத்துகிறோம், அவ்வளோ பெருசு. ஆனால் பரவாயில்ல, எல்லாரும் ஓடி வெளியில் போய் மறுபடியும் சிங்கத்தின் மேல் பாம்பு என்ன சொன்னோம், எல்லாம் வாய மூடு, உள்ளே இருந்துட்டு பாடியிருந்தால் பரவாயில்ல. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நிறைய பேர் பொய் பேசினா நம்ம பொய்யா பாடுவோம், பார்த்துருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆனால் என்னோட இருந்த ஒரு தம்பி அதை வாழை பிடிச்சி இழுக்க ஆரம்பித்து நான் ஒரு பக்கம் தலையை நெசுக்க ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு எங்கே போனாலும் செய்வேனே, பில்லி சூனியம் மந்திரம். நீங்கள் என்ன சொல்லுங்கள் பக்கத்தில், அது வாள், என்னை ஒன்றும் செய்யாது. சொல்லுங்க, அது வாள். ஹல்லேலூயா. தலையை என் அப்பா சிலுவையில் நசுக்கிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. குலைக்கிற நாய் என்ன ஆகாது, வேட்டைக்கு ஆகாது. ஆமேன்னு சொல்லுங்க. வேதம் சொல்லுது சிங்கத்தை போல. எப்படிங்க? சிங்கம் கிடையாது, சிங்கத்தை டம்மி பீஸ், டம்மி சிங்கம். ஹல்லேலூயா. அதனால ஒன்று செய், ஒரிஜினல் யூத கோத்திரத்து ராஜ சிங்கம் என் தேவனாகிய கர்த்தருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால வாழை பார்த்து பயப்படாதீங்க. என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தீங்களோ அன்னைக்கே ஜெயிக்கிற கூட்டத்தில் சேர்ந்துட்டோம். ஆமேன். சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் போகிற வண்டியெல்லாம் பத்திரம், நிறைய இடத்துல டெலிவரன்ஸ் பண்ணிவிட்டு, நிறைய இடத்துல பிசாசெல்லாம் துரத்திட்டு, நிறைய இடத்துல அந்த ஆராதனை பண்ணிட்டு போகிறீங்க, ரொம்ப ஒரு கவனமாக போகும். நான் சொன்னேன், என்ன கவனமாக பார்க்குறவர் அவர். இரவும் பகலும் என்னை கவனமாக பார்த்துக்கிறவர். ஹல்லேலூயா. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வர்றீங்க. இப்போ நான் இங்கே ஊழியம் பண்ணுறேன், என் வீட்டை சுற்றிலும் தேவ தூதர்கள் நிற்பாங்க, என் வீட்டுக்குள்ளே இயேசு இருப்பார். வரும்போது கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரு ஒரு கதை படித்தேன் புஸ்தகத்தில். ஊழியத்துக்காக வெளியில் போயிடுவார் அவர். ஊழியத்துக்காக வெளியில் போயிட்டு எப்படியோ 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் சுவிசேஷ ஊழியத்தை முடிச்சுட்டு வருவார். அவர் வீட்டில் வாழை கொலை விட ஆரம்பிச்சிருக்குது. அவர் வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கணும், பழுக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கணும். அதை காணும் வாழை மரத்தில். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாரு, ஆண்டவரே உம்மோட ஊழியத்தை செய்வதற்காக நான் சுவிசேஷத்துக்காக வெளியில் போயிட்டு மாத கணக்கில் ஊழியம் பண்ணிட்டு வரேன். ஆஃப்டர் ஆல் என் வீட்டில் இருக்கிற வாழை மரத்தில் இருக்கிற வாழை கொலையை கூடவா உங்களுக்கு பாதுகாக்க முடியல? உம்மோட ஊழியத்தை செய்து நான் போகும்போது என் குடும்பத்தையும் என் வீட்டையும் என் வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? உங்கள் பொறுப்பு தானே. எங்கே போனீர் நீங்கள்? எங்கே தேவதூதர்கள் போனாங்க? எங்கே அந்த மிகாவேலு? அவங்களுக்குலாம் என்ன வேலை என் குடும்பத்தை பாதுகாக்கிறத விட? ஹல்லேலூயா. அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருக்கிறாரு. கேட்டுட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் ஓடி வரான் வாழைக்கொலையை தூக்கிட்டு. ஐயோ அடிக்காதீங்க, ஐயோ அடிக்காதீங்க, ஐயோ என்ன அடிக்காதீங்க, ஐயோ என்ன வலிக்குதுங்க, ரொம்ப வலிக்குதுங்க. பார்த்தா பின்னாடி யாரையும் காணும். யார் தட்டினாங்கன்னு தெரில. அதே வாழைக்கொலையை தூக்கிட்டு, ஐயா சாமி தெரியாமல் தூக்கிட்டு போயிட்டேன், என் முதுகில் போட்டு சாட்டையில் அடின்னு அடிக்கிறாங்க, தயவு செய்து உங்கள் பக்கம் வந்ததுக்காக மன்னிச்சிருங்க, இந்தாங்க வாழைக்கொலை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். அவர் ஜெயிச்சிருக்கிறார்னா நீங்களும் நானும் ஜெயிச்சிருக்கிறோன்னு அர்த்தம். ஆமீன் சொல்ல எழுந்திருக்கலாமா? கர்த்தர் நல்லவர். நேரம் அதிகமாக இல்லை, சொன்ன டைமுக்கு முடிக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். எழுந்திருக்கலாம். தேங்க்யூ டேடி. நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. சிலுவையின் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பவுல் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டினார். ஆண்டவரே எங்கள் சிலுவையிலே ஆண்டவரே எங்கள் சாபங்கள் முறிக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே எங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. சிலுவையின் மூலமாக இழந்து போன ஆசீர்வாதம் மறுபடியும் திரும்ப வந்திருக்கிறது. ஆதாமின் மூலமாய் பிடுங்கப்பட்டது 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் மூலமாக மறுபடியுமாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரேக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே நாங்கள் ஜெயிக்கிற ஒரு கூட்டம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம், நாங்கள் நல்லா கவனமாக கேட்டு போங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நாம் மீட்கப்பட்ட ஒரு சந்ததி, நம்ம ஜெயிக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. சிலுவையின் மூலமாக சிலுவையோடு முடியலிங்க முற்கிரீடம் சூட்டப்பட்டிருந்த அவர் இன்னைக்கு பொற்கிரீடம் சூட்டப்பட்டவராக இருக்கிறார். சிலுவையோடு முடியல உங்கள் பிரயாணம் சிங்காசனம் வரைக்கும் வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே இந்த நாளிலே கூட ராஜா கர்த்தாவை சிலுவையின் மூலமாக நீர் எங்களுக்கு வைத்த நன்மைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம். சிலுவையின் மூலமாக கிடைத்த அந்த ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் தகப்பனே தியானித்திருக்கிறோம். தகப்பனே கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்கள்
காரியங்களை செய்வீராக. இந்த வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. தொடர்ந்து நாளை கூட்டமும் ஆண்டவர் நாளை மாலை கூட்டமும் கர்த்தர் ஆண்டவர் கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. Praise the Lord.